இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களில் ஒரு முக்கியமான அமல் அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் அரஃபாவிலே தங்கி இருக்கும் போது ஹஜ் செய்ய செல்லாதவர்கள் அந்த நாளிலே அவர்கள் நோன்பு இருப்பது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. இந்த அரஃபாவுடைய நோன்பின் சிறப்பாக நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். அரஃபாவுடைய நோன்பின் சிறப்பாக நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். இந்த நோன்பு இதற்கு முந்தி உள்ள ஒரு வருடத்தின் பாவங்களையும் இதற்கு பிந்தி உள்ள ஒரு வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த நோன்பை காரணமாக்குவான். இந்த நோன்பு அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். அரஃபாவுடைய ஒரு நோன்பு, அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். அல்லாஹ் அதிகமாக நரகத்திலிருந்து தனது அடியார்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள், ஷைத்தான் கேவலப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அல்லாஹு தஆலா தனது மலக்குகளிடத்திலே தனது அடியார்களை பற்றி பெருமை பேசுகின்ற நாள். இந்த நாளிலே இந்த அடியார்கள் இங்கு வந்திருக்கிறார்களே, பரட்ட தலையோடு முடி கலைந்தவர்களாக புழுதி படிந்த மேனியோடு வந்திருக்கிறார்களே, என்ன எதிர்பார்த்து வருகிறார்கள்? வானவர்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று. அப்படிப்பட்ட அந்த நாளில் நோர்க்கப்படுகின்ற ஒரு நஃபிலான நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வெகுமதியை பாருங்கள். முந்தைய ஆண்டிலும் அதற்கு பிறகு பிந்திய ஆண்டிலும் நிகழக்கூடிய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், சிறு பாவங்கள் என்று நாம் விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஹதீசுகளில் எல்லாம் ஒரு நல்ல அமல் பாவங்களை மன்னிக்கிறது என்று வந்திருக்கிறதோ அறிஞர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து அது சிறு பாவங்களை குறிக்கக்கூடியது. பெரும் பாவங்களுக்கு குறிப்பிட்டு அந்த பாவங்களை விட்டு நான் விலகுவேன், யா அல்லாஹ் எனது இந்த பாவத்தை நீ மன்னித்து விடு, இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று வருந்தி மன்னிப்பு கேட்பது பெரும் பாவங்களுக்கு கட்டாயம். அல்லாஹ் சொல்கிறான், அன்பானவர்களே, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். நீங்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருந்தாலே உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களை எல்லாம் நீங்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருப்பதையே அதற்கு கஃபாராவாக பரிகாரமாக ஆக்கி உங்களது சிறு பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம் என்று. ஆகவே இந்த விஷயத்தை நாம் மிகவும் கவனத்திலே வைக்க வேண்டும். பெரும் பாவங்களை செய்துவிட்டு நாம் செய்கின்ற அமலால் அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற ஏமாற்றத்தில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.